3,33,000 ஓவா. ஸோ ஏதோ இருக்கு BMW G310R வண்டி செம்ம ரிஃபைண்டு. கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள், கொக்கா மக்கா அப்படி ஒரு கம்ஃபர்டபுள். ஒரு டால் ரைடர்ஸ்க்கு BMW G310 வந்து அல்டிமேட்டான ஒரு மிஷினு. டியூக் 200 வந்து அப்படியே நம்ம ரிஃபைண்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டியூக்கு ரா பவர் தான் ஒத்துக்கிறேன், பட் டியூக் வர்சஸ் BMW G310 யார் வின் ஆகுன்றது எனக்குமே வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், டியூக்குன்னு சொல்லலை, எதிர்க்க டியூக்கு. நல்லா இருப்பாடா, நல்லா இருப்பேன். ஒரு தடவை பண்ணான்னு ஆசையாக இருக்குது. G310ம் RR310ம் ரேஸ் விடலான்னு தோணுது. இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா டிராஃபிக்கில் வந்து இப்படி பூந்து போகலாம். இந்த மாதிரி பூமர் அங்கிளுக்கு நடுவில் நல்லா இருக்குப்பா ஆக்சுவலாக. இதை பாரு, அப்படியே பூந்து கட்டச்சு ஓட்டலாம் அந்த வண்டியில். இல்லை ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், வண்டி ஆக்சிலேட் பண்ணுறப்போ அந்த டயரில் வந்து அந்த டார்க் புல் வந்து தெரியுது. இந்த பிரேக்கிங்காகவே வாங்கலாம்ப்பா இந்த வண்டியை. அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310cc ஃபுல் பவரும் இந்த வண்டியில் பக்காவாக டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஜினில் வந்து அந்த சங்கிலி சத்தம், கொலுசு சத்தம் இதெல்லாம் ஒன்றுமே வராது. ஸோ கைஸ், BMW G310R ப்ரோ தான் வந்து ஆக்சுவலாக நமக்கு பைக்கு கொடுத்தாரு ரைட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஏதோ இருக்க BMW G310R. ஸோ இதோட ரைட் ரிவ்யூ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி செம்ம ரிஃபைண்டு, வெறியாக இருக்குது. ஸோ நம்ம RR310 வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ கொடுத்தாச்சு, லிங்கேஷ் ப்ரோக்கு. கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள், கொக்கா மக்கா அப்படி ஒரு கம்ஃபர்டபுள். வண்டி கம்ஃபர்ட்னஸ் வந்து அடிச்சிக்க முடியாது. BMW கம்ஃபர்ட்ன்றதை நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்ற பொசிஷனுக்கும் இந்த ஹேண்டில் பாருக்கும் நடுவில் இருக்கிற கை டிஸ்டன்ஸ் தாங்க, அது ஒன்று. அதே மாதிரி நம்ம பேக் போன் எவ்வளோ வளையுது, ஸோ அதுவுமே வந்து ஒரு 2 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறது இந்த வண்டி கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா லெக் ரூம். நம்ம காலை வந்து எவ்வளோ தூரம் டேங்குக்கு உள்ளே ஒட்டி வைக்கிறோமோ வெளியே வைக்கிறோமோ, ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து கம்ஃபர்டபிலிட்டி மெஷர் பண்ணுறோம். ஸோ அதை மெஷர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு டால் ரைடர்ஸ்க்கு BMW G310 வந்து பக்காவான ஒரு மிஷின். ஸோ அல்டிமேட்டான ஒரு மிஷினு. வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். 3,33,000 ஓவா. ஓகே, ஸோ டப்புன்னு போயிட்டு ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு, ஏன்னா வண்டிக்கு ஜூஸு பெட்ரோலு, நமக்கு ஜூஸு தான். ஸோ ஜூஸ் அடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஒரு ரைட் ரிவ்யூ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் தான் உங்கள் ஆஷிக், நான் தான் உங்கள் 6FOOTRIDER. இந்த ஸ்கூலு காலேஜுங்களாம் ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஸோ பப்ளிக்காக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்டேருந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்காக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இன்னும் வீடியோவே போடலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சேனல் பேர் அடித்து பார்த்தா தான் தெரியுது தினமும் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க நண்பர்களே. தலை வலி விடுத்தலை, கார்னரிங்லாம் அல்டிமேட்டு, ஸ்டெபிலிட்டினா செம்மையாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பா, இதுலேயும் அந்த KTM தான் கொடுத்துருக்காங்க. அந்த இனிஷியல் டாப் 3 கியர்ஸ் வந்து நல்லா ரிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து நல்ல ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண என்ன அப்படின்னா, நம்ம RR310 வந்து அந்த இன்ஜின் நாய்ஸ்லாம் நிறையா வரும், அந்த சங்கிலி சத்தம் இதெல்லாம் வரும். பட் ஆனால் இதில் வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த பிராண்டுன்றதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க BMW. ஷார்ட்டாக இருக்கிற ரைடர்ஸ்க்கு இது எப்படி இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா எனக்கு வந்து இது பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்குது. ஒரு 6 ஹைட்டு, ஒரு 6 ஹைட் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இது ஆக்சுவலாக ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 வந்து அப்படியே நம்ம ரிஃபைண்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். டியூக்கு ரா பவர் தான் ஒத்துக்கிறேன், பட் டியூக் வர்சஸ் BMW G310 யார் வின் ஆகுன்றது எனக்குமே வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பாக இருக்குது.
இங்கே பாருங்கள், டியூக்குன்னு சொல்லலை, எதிர்க்க டியூக்கு. நல்லா இருப்பாடா, நல்லா இருப்பேன். கரெக்டாக டைமிங்கில் வந்துட்டு டியூக்கை காமிச்சிட்டு போயிருக்காரு. பிரேக்கிங்கு டியூவல் ஏபிஎஸ் வேறு லெவலு. கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லை. நம்ம வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா மிரர்லாம் வந்து ஒரு 60க்கு மேலே போனாலே வைப்ரேஷன் ஆகும். பட் வந்து இதில் வந்து அந்த வைப்ரேஷனே இல்லை. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா BMW G310R வந்து இன்ஜின் வந்து செம்ம ரிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் இல்லை. அந்த பிராண்டோட ரெப்யூட்டேஷனை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேபி அதனால தான் ஒரு எக்ஸ்ட்ரா 30,000 or 40,000 அதிகமாக இருக்குது போல். போத்தலை. தயவு செய்து ஹெல்மெட் போட்டு போகவும். வண்டி சூப்பராக இருக்கியா. எனக்கு என்னென்னா அந்த ஓல்டு ஃபேஷன்லேயே வச்சுருக்காங்க சிங்கிள் ஹேண்டில் பாரை. அதை வந்து ஒரு ஸ்ப்ளிட் ஹேண்டில் பார் டைப்பில் போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு லுக்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ லுக்கு இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க, சொல்கிறேன். அந்த லேட்டஸ்ட் இன்னோவேஷன் அப்ளை பண்ணுவான்னாங்களா, அது சொல்கிறேன். வண்டியோட டாப் ஸ்பீடு ஸ்பெக்ஸ் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 145 தான் சொல்கிறாங்க. பட் 158லாம் போகுது. மேபி அவங்க த்ரெஷோல்ட் லிமிட்டில் மெயின்டைன் பண்ணால் இன்ஜினில் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக டாப் ஸ்பீடு சொல்கிறாங்களா. ஸோ லோ டாப் ஸ்பீடு தான் இந்த வண்டிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படின்னா பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணான்னு ஆசையாக இருக்குது. G310ம் R310ம் ரேஸ் விடலான்னு தோணுது. செம்ம பிரேக்கிங். ஆனால் இன்ஜின் ரெஸ்பான்ஸுங்க சேம் தான், ரெண்டும் சேமாக தான் இருக்குது. R310க்கும் இதுக்கும் சேமாக தான் இருக்குது. பட் பிரேக்கில் வந்து ஒரு மாதிரி கீச்சு கீச்சின்னு சவுண்டு வருது. இது வந்து இந்த வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா டிராஃபிக்கில் வந்து இப்படி பூந்து போகலாம். இந்த மாதிரி பூமர் அங்கிளுக்கு நடுவில். ஏன்னா அந்த மாதிரி பூமர் அங்கிள்ஸ்லாம் வந்து லெஃப்ட்டு தலையை திருப்பினா லெஃப்ட்டில் போகிறான்னு அர்த்தம், ரைட்டு தலையை திருப்பினா ரைட்டில் போகிறாங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்குப்பா ஆக்சுவலாக. இதை பாரு, அப்படியே பூந்து கட்டச்சு ஓட்டலாம் அந்த வண்டியில். எல்லாம் நேக்கடாக அப்படி தான் ஓட்டலாம். பட் இது வந்து பவரோட கொடுத்துருக்கா. இல்லை ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், வண்டி ஆக்சிலேட் பண்ணுறப்போ அந்த டயரில் வந்து அந்த டார்க் புல் வந்து தெரியும். ஒரு வேளை ரிஃபைண்டாக இருந்தாலே வந்து நல்லா தெரியுமோ வண்டி புல் பண்ணுறது. வண்டி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மைலேஜ் 38 கொடுத்துருக்கு. இதில் ஹையஸ்ட்டாக ஹைவேல. மற்றபடி 30 தான் வருது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதா இருந்தால். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 300cc ஒரு 30 kilometers மைலேஜ் ஒரு 28 அந்த ரேஞ்சு. நல்லா இன்ஜின் கட்டை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த மைலேஜ் வரும். இல்லைன்னா அது கூட வராது. அதுவும் காலி. அங்கிள் போங்க அங்கிள், பூமர் அங்கிள். வண்டியில் ஏறி உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஏதாவது ஒரு பக்கம் வழி விடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நடுவில் ஏறி உட்காந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டான்ஸு வண்டி எடுத்துகிட்டு நடுவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு, ரைட்டுக்கு ரைட்டு. இந்த பிரேக்கிங்காகவே வாங்கலாம்ப்பா இந்த வண்டியை. கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது பிரேக்கிங்கு. இதில் எனக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, அங்கே வந்து ஸ்பார்க்கிங் லைட் இண்டிகேட்டர் இல்லை, பார்க்கிங் லைட்ஸ் இல்லை. இதில் வெறும் எம்டி டிஸ்பிளேவாக, பிளேன் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. வண்டி டார்க்கு இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. வேல்யூ ஃபார் மணி அதெல்லாம். ஹலோ மேடிஜி காதில் வச்சுட்டு என்றென்றும் புன்னகைன்னு பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ கைஸ், இந்த ரைட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டாலான கைக்கு இந்த வண்டி வந்து சூப்பராக செட் ஆகுது. அதே மாதிரி இது ஒரு டூரர், நேக்கட் டூரர்னே நான் சொல்லுவேன். உண்மையாக சொல்ல போனால் நாட் ஜஸ்ட் நேக்கட் பைக். ஒரு நேக்கடில் ஒரு டூரிங் போகலாம் கம்ஃபர்டபுளாக. டால் ரைடர்ஸ்க்கு, ஷார்ட் ரைடர்ஸ்க்கு எப்படின்றத வந்து எனக்கு தெரியல. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னோடய ஒப்பீனியன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோடய போஸ்டரை வச்சு நான் சொல்கிறேன். நான் இதை வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வாங்கலாம். வாங்கி சிட்டிக்குள்ளே கூட யூஸ் பண்ண மாட்டேன், ஹைவேக்கு யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து இது ஹைவேக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் BMWவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை சர்வீஸ் கூட்டா வாட்டர் வாஷ்க்கு 1000 ரூபா வாங்குவாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் மேபி அந்த கஸ்டமரை பிடிக்கிறதுக்காக. அதை மட்டும் என்னன்றதை பாருங்கள். ரெண்டாவது ஒரு விஷயம், டயர் ஹேக்கர் கொடுக்க மாட்டாங்க வண்டி வாங்குறதா இருந்தேன்னா.
இங்கே பாருங்கள், அள்ளுது வண்டி. வண்டி வாங்குறீங்கன்னா நீங்கள் டயர் ஆகர் கொடுக்க மாட்டாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதே மாதிரி இண்டிகேட்டர் ஏதாவது ஒன்று உடஞ்சாலுமே ஒன்று 4000 ஓவா இல்லை 2000 ஓவா, அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310cc ஃபுல் பவரும் இந்த வண்டியில் பக்காவாக டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஜினில் வந்து அந்த சங்கிலி சத்தம், கொலுசு சத்தம் இதெல்லாம் ஒன்றுமே வராது. தாராளமாக வண்டியை ஓட்டலாம். நேக்கட் வண்டியில் ஃபுல் பவரை கொடுத்துருக்காங்க. ஆனால் நேக்கடில் ஃபுல் பவர்னால் கேடிஎம் டியூக்கு தான். பட் அதில் வந்து ஒரு அண்டாக்குள்ளே கத்துற சவுண்டு வரும். இதில் வந்து அந்த அண்டாக்குள்ளே கத்துற சவுண்டு வராது. செம்மல ட்ராக் ரேஸு எங்கே. ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. நம்ம போய்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட்டு அப்படியே பார்த்துட்டு அல்டிமேட்டாக இருந்தது BMW G310. ஸோ அதுக்கு வந்து 6 foot rider சார்பாக வந்து ஒரு ஹாட்டின். என்ன ப்ரோ? போ ப்ரோ, ஒரு ஷூஸ் குடிச்சிட்டு போகிறேன். பாய் பாய்.